ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி கவி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஆஃபலி எக்ஸாமுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரு ஒரிஜினல் கொஸ்டின். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் ஃபுல்லாகவே தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நடக்க போகிற ஆஃபலி எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் 5 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ்க்கு. அடுத்து வந்து சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே புக் பேக் தான். அடுத்து வந்து பார்ட் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்க மொத்தம் 14 சம்மு கொடுத்து ஏதாவது 10 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 14 சம்மையும் வந்து தரோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நடக்க போகிற எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் கொஸ்டின் நம்பர் 25 பாருங்கள், ஸ்டேட் த பித்தாகரஸ் தியரம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்ட கொஸ்டின். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நல்லா தரோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்ட் சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 10 கொஸ்டின்ஸ், அதாவது 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுலேயும் 14 கொஸ்டின்ஸ் கொடுத்து ஏதாவது 10 சம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்ட் டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மார்க்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கிராஃபும் ஜாமெண்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் செஞ்சு பார்த்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.